இபிஎஸ்க்கு RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசின் நிகழ்ச்சிக்கு போதுமான உதவிகளை மாநில அரசு செய்திருப்பதாக RS பாரதி கூறியிருக்கிறார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது எனவும் மகாமக விழாவில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தார்களே எனவும் RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை மெரினாவில் 5 பேர் பலியான சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியிருக்கிறார். முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்தின் போது 6 பேர் மரணமடைந்ததாகவும் கும்பகோணம் மகாமக விழாவின் போது பலர் உயிரிழந்ததாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அதிமுகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? RS பாரதியினுடைய பேச்சுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். விமான சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்கிற ஒத்திகை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போதே எத்தனை ஆயிரம் மக்கள் வருவார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று உணவுத்துறை முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கும். அப்படி இருக்கிற போது அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான குடிநீரை உறுதி செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான கழிவுநீர் கழிப்பிடங்களை அமைத்திருக்க வேண்டும். இத்தனை லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடுகிற போது அவர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். அதற்கு உறுதி செய்யாத, குடிநீரை ஏற்படுத்தி தராத, ஒரு கழிவுநீர் கழிப்பிடத்தை கூட கட்டித்தராத, ஏற்பாடு செய்யாத ஒரு திராணியற்ற திராவிட மாடல் ஆட்சியை கடுமையாக கண்டனத்துக்குரியது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாடுகிறது. 5க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 250க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய அரசு ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நடந்தது இது நடந்தது என்று சொல்வது வெட்கமாக இல்லையா? வெட்கக்கேடாக இல்லையா? இவர்கள் மக்களுக்கு ஆற்றுகிற பணி இவ்வளவுதானா என்கிற வேதனையையும் கடுமையான கண்டனத்தை இத்தருணத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்கிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு வைகை செல்வன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.